வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் அமெரிக்காவின் மிக அமானுஷ்யமான ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். இது ஜார்ஜியாவில் சரன்சி குடும்பத்திற்கு நடந்த ஒரு திகில் கதை. 1852ஆம் ஆண்டில் ஆலன் பவல் சவுத்ரென்சி தனது மனைவி வெல்தியுடன் ஜார்ஜியாவில் ஒரு அழகான வீட்டை கட்டினார். அடுத்த 20 வருடங்கள் அந்த வீடு அன்பு, அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் இருந்தது. ஆனால் 1872ஆம் ஆண்டு வரைதான் அந்த அமைதி நீடித்தது. 1872ஆம் ஆண்டு அக்டோபரில் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின. முதலில் கதவுகள் தானாக திறப்பது, மூடுவது, பொருட்கள் கீழே விழுவது போன்ற சாதாரண விஷயங்கள் தான் நடந்தன. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மர்மமான சக்தி மிகவும் ஆபத்தானதாக மாறியது. சாதாரண விஷயங்கள் உயிரை உலுக்கும் சம்பவங்களாக மாறின. கண்ணுக்கு தெரியாத சக்திகள் குழந்தைகளை கட்டிலில் இருந்து கீழே தள்ளின. அவர்களை அடித்தன. ஒருமுறை வீட்டின் மூலையில் இருந்த இரும்பு துண்டு தானாக உயர்ந்து ஒரு பையனை தாக்கியது. அவன் பயந்து கதறினான். இந்த வினோத நிகழ்வுகள் அந்த ஊர் முழுவதும் பரவின. உலகின் பல மூலைகளில் இருந்து மக்கள் இந்த மர்மத்தை பார்க்க வந்தனர். அறிவியலாளர்கள், மர்ம நிபுணர்கள், மத குருமார்கள் என பலரும் இந்த மர்மத்திற்கான காரணத்தை தேடினர். இந்த அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கான சரியான காரணம் இன்று வரை தெரியவில்லை. சிலர் இது ஒரு சாபமிட்ட சக்தியின் செயல் என்றனர். சிலர் அந்த வீடு ஒரு பழங்குடி இந்தியர்களின் கல்லறையின் மீது கட்டப்பட்டதால் இப்படி நடப்பதாக நம்பினர். இந்த நிகழ்வுகள் காரணமாக சரன்சி குடும்பம் நிம்மதியாக வாழ முடியவில்லை. பயத்தினால் தவித்த அவர்கள் இறுதியில் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தனர். துரதிருஷ்டவசமாக அந்த வீடு 1925இல் ஒரு தீ விபத்தில் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. ஆனால் அந்த கதையின் மர்மம் இன்றும் ஒரு புதிராகவே உள்ளது. அந்த வீட்டில் நடந்தது என்ன? அது ஒரு அமானுஷ்ய சக்தியா அல்லது வேறு ஏதாவது உண்மையா? இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு திகில் கதையுடன் சந்திப்போம்.